ஆர்கே டெலிபாபு பேசுகின்றேன். உலக தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இப்பொழுது ஜூன் மாத பலன்களை பார்க்க போகின்றோம். வழக்கமாக நாங்கள் சொல்வதுதான் ராசிக்கம் பார்க்க வேண்டும், உங்களுடைய லக்னம் எது என்று தெரிந்து கொண்டு அந்த ராசிக்கம் பார்க்க வேண்டும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும். ராசிக்கு சாதகமாக இருந்து லக்னத்திற்கு சாதகம் இல்லை என்றாலும், லக்னத்திற்கு சாதகமின்றி ராசிக்கு சாதகமாக இருந்தாலும் இரண்டையும் பார்த்தால் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு ஓரளவு ஒத்து வரும் என்பதே அனுபவபூர்வமான உண்மை என்பதை மீண்டும் நாங்கள் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றோம். சிம்ம ராசிக்கு ஜூன் மாத பலன்களை பார்ப்போம். உங்களுடைய ராசிநாதன் ஆரம்பத்திலே 14ஆம் தேதி வரை 10லே வலிமையாக உள்ளார். அவருக்கு 14ஆம் தேதி வரை 6லே மறைந்திருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை கிடைக்கிறது. உங்கள் ராசிக்கு 4-9 கூடிய செவ்வாயினுடைய பார்வையும் கிடைக்கிறது. அதனால் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், உங்கள் செயல்பாடு எதிலும் எந்த விதமான குறையும் இருக்காது. தொழில் இருக்கிறதோ இல்லையோ, வேலை இருக்கிறதோ இல்லையோ, எந்த விதமான மன கஷ்டத்துக்கும், எந்த விதமான கௌரவ பங்கத்திற்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே உங்களுடைய தொழிலை மிக மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கும். உங்களை தேடி பல விதமான அதிர்ஷ்டங்களும் வரும். அதற்கு முக்கியமான காரணம் உங்களுடைய ராசிநாதன் ஸ்திர ராசியில் இருக்கின்றார். அதுவும் இன்றைய நிலைமைக்கு அனைவருக்குமே தெரியும். தொழிலிலும் சரி, வேலையிலும் சரி, எல்லாரும் படாத பாடுபட்டுக் கொண்டு இருக்கின்றோம். ஸ்திர ராசியில் இருந்தால் இருக்கின்ற இடத்திலே சம்பாதனை செய்யலாம். இருக்கின்ற இடத்திலே உங்களுடைய அறிவின் மூலமாகவும் உழைப்பின் மூலமாகவும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அதனால் எந்த விதமான குறையும் இருக்காது என்பதே 1ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக தெரிகின்றது. 14ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் 10லே இருக்கின்றவர் 11க்கு மாறுவார். 11ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் 2-11 கூடிய புதனுடன் சேர்ந்து இருப்பது மகத்தான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம். இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட பல மாதங்களாக உங்களுக்கு எந்த விதமான காரிய முயற்சியும் வெற்றியும் நடைபெறவில்லையே என்று நீங்கள் மனதால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இனி இருக்கின்ற இடம் தெரியாமல் மிக பெரிய வெற்றியும் தனலாபத்தையும் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டம் தான் உங்கள் ராசிநாதன் 11லே பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம். அங்கே உடன் 2-11 கூடிய புதனம் இருப்பதனால் படம் நழுவி பாலில் விழுந்த கதையாக இருக்கும். இனி உங்களுடைய பயணங்கள் இந்த மாதம் வெற்றி மாதமாகவும் ஒரு சாதனையை நோக்கி பயணிக்கக்கூடிய மாதமாகவும் அமையும் என்பது 1ஆம் வீட்டு பலன் நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்ற உண்மையாகும். உங்களுடைய ராசிநாதன் ஆரம்பத்திலே சுயசாரமும், அதாவது சூரிய சாரமும், பிறகு உங்களுடைய ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய 4-9 கூடிய செவ்வாய் சாரமும் வாங்கி சஞ்சரிப்பதனால் 10ல் சஞ்சரிக்க காலமும் 11லே சஞ்சரிக்கக்கூடிய காலமும், சாரம் கொடுத்தவர் சுயசாரமும் யோகத்தை கொடுக்கக்கூடிய 4-9 கூடிய சாரமாக இருப்பதனால் 1ஆம் வீட்டு பலன், அதாவது உங்களுடைய முயற்சி, உங்களுடைய அறிவு, திறமை, மதிப்பு, மரியாதை, எடுத்த காரியங்களில் வெற்றி என்று தெய்வ அனுகிரகம் என்று சகல விதத்திலும் உங்களுக்கு இந்த சோதனையான காலகட்டம், அதாவது இந்த கொரோனா காலகட்டத்திலும் உங்களுக்கு சாதனை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை பயணம் அவரவர் தகுதிக்கு ஏற்றார்போல், அதிர்ஷ்டத்துக்கு ஏற்றார்போல் நிச்சயமாக முன்னேற்றமான பாதையில் போகும் என்பதை நீங்கள் திடமாக நம்பலாம் என்பதே 1ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக விளக்குகிறது. உங்களுடைய ராசிக்கு 2 கூடியவர் புதன் பகவான் ஆகின்றார். அவர் மாதம் முழுவதுமே 11லே இருக்கின்றார். 2ஆம் வீட்டு அதிபதி 11லே இருக்கின்ற அமைப்பு என்பது மிக பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பு. குறிப்பாக வேலை இருக்கிறதோ இல்லையோ, தன வருவாய்க்கு பஞ்சம் இருக்காது. ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக பணம் வரும். பணம் வருகின்ற வேலையிலே உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி குறைபாடு ஏற்படும். பணம் இல்லை என்றால் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. இது என்ன 2 என்று நீங்கள் நினைக்கலாம். அதற்கு காரணம் 2ஆம் வீட்டு அதிபதி 11லே இருப்பதனால் அதனுடைய அதிர்ஷ்டம். 2ஆம் வீட்டை காரகத்தை குறிக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் வீட்டு அதிபதிக்கு 8லே இருக்கின்றார். ஆனால் அந்த குரு 2ஆம் வீட்டை பார்க்கின்றார். ஆனால் 2ஆம் வீட்டினுடைய அதிபதி புதனுக்கு அவர் 8லே மறைகின்ற காரணத்தினால் ஒன்று பண வருவாய் தாராளமாக இருக்கும், அல்லது பண வருவாய் ஏதோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தடைப்பட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்காது. குடும்பத்தில் மகிழ்ச்சி இருந்தால் பண வருவாய் பாதிக்கப்படும். இப்படிப்பட்ட 2 விதமான பலன்களும் கலந்தே நடக்கும் என்பதுதான் 2ஆம் வீட்டு பலன் இந்த மாதம் உங்களுக்கு தெரிவிக்கின்றது. ஆனால் உங்கள் சிந்தனையாலும் செயலாலும் உங்களுடைய அறிவு நுட்பத்தினாலும் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் பல விதமான சாதனைகளை நோக்கி இருக்கின்ற இடத்திலோ அல்லது நீங்கள் வெளியில் சென்று வேலை செய்தாலும் உங்களுடைய அறிவுத்திறனால் பல விதமான முன்னேற்றத்தை நோக்கி உங்களுடைய பயணங்கள் தொடரும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் இந்த மாத கடைசியிலே உங்கள் ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் 6லே நீச்சம் அடைந்திருக்கின்றார். அவர் 5லே திடீர் ஆட்சி பெற்று 2ஆம் வீட்டு அதிபதியை பார்க்கின்ற காலத்தில், அதாவது இந்த மாத கடைசியில் ஜூன் மாத கடைசியில் படம் நழுவி பாலில் விழுந்த கதையாக வெற்றியும் தனப்பிராப்தியும், உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும், உங்கள் எண்ணம் ஈடேறக்கூடிய வாய்ப்புகளும் நீங்கள் முழுமையாக காண்பீர்கள் என்பது 2ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு தெளிவாக உணர்த்துகின்ற உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 3 கூடியவர் சுக்கிர பகவான் ஆகின்றார்.
அவர் 10லே ராசிநாதனுடன் மிக வலிமையாக இருக்கின்றார். அவரை யோகத்தை கொடுக்கக்கூடிய ஆரம்பத்திலே செவ்வாய் பகவான் 7ல் இருந்து 3ஆம் வீட்டு அதிபதியை பார்க்கின்றார். அதனால் 3ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு முழுவலிலே வெற்றி தரும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு, அதாவது உங்கள் சிம்ம ராசிக்கு 9-10 கூடிய தொடர்பு கிடைக்கிறது. அதாவது 9 கூடிய செவ்வாயும் 10 கூடிய சுக்கிரனும் தொடர்பு கிடைப்பதனால் தர்ம கர்மாதி யோகமும் ஏற்படுகிறது. அதனால் 3ஆம் வீட்டு பலன் உங்களுடைய முயற்சி, உங்களுடைய நண்பர்கள் மூலம், உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலம் உங்களுடைய எல்லா விதமான முயற்சிகளும் ஈடுபடும். பயணங்கள் குறிக்கக்கூடிய இடம்தான் 3. ஆனால் இந்த கால சூழ்நிலை சரியில்லை என்றால் பயணங்கள் நீங்கள் போக தேவையில்லை. போன் மூலமாக வரக்கூடிய விஷயங்கள் தான் பயணங்களாக நம்மால் எடுத்துக்கொள்ள முடியும். போகக்கூடியவர்களுக்கு அது பயணங்களாக அமையலாம். போக முடியாதவர்களுக்கு போன் மூலமாக நல்ல தகவல் வரும். அந்த தகவல் மூலமாக நீங்கள் பல விதமான சாதனைகளும் படைக்கலாம். அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம் என்பதே அதனுடைய அறிகுறி. நண்பர்கள் மூலமாகவும் இளைய சகோதரர்கள் மூலமாகவும் உங்களுடைய தைரியத்தின் மூலமாகவும் எடுக்கின்ற காரியத்தை நீங்கள் வெற்றி அடையலாம். முழுமையாக நண்பர்களும் இளைய சகோதரர்களும் உங்களுடைய உயர்வுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் கட்டாயம் உதவி செய்வார்கள் என்பது 3ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு தெளிவாக விளக்குகின்ற விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு 4 கூடியவர் செவ்வாய் பகவான் ஆகின்றார். அவர் ஆரம்பத்திலே 7ல் இருந்து உங்களுடைய ராசியையும் பார்க்கின்றார். 4ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிநாதனையும் பார்க்கின்றார். ஆக 4ஆம் வீட்டு செவ்வாய் மாத ஆரம்பத்திலே, அதாவது 18ஆம் தேதி வரை அவர் 7ல் இருந்து உங்கள் ராசியையும் உங்களுடைய ராசிநாதனையும் பார்க்கின்ற காரணத்தினால் 18ஆம் தேதி வரை 4ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும். உடல் நலிவில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் என்னதான் முடங்கி இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்காது. மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். தாயினுடைய உடல் நலமும் மனநலமும் அற்புதமாக இருக்கும். 18ஆம் தேதிக்கு பிறகு அவர் 8லே மறைகின்றார். 8லே மறைந்தாலும் அவர் 2ஆம் வீட்டை பார்ப்பார். 7ஆம் பார்வையாக 4ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போது 4ஆம் வீட்டு பலனில் ஒரு சில சுபவிரயங்கள் ஏற்படலாம். அந்த சுபவிரயம் உங்கள் குடும்ப நலத்துக்காகவும் எதிர்கால வளர்ச்சிக்காகவும் மற்றவருடைய சகோதர சகோதரிகளுக்காக அல்லது மனைவி வகையிலோ இல்ல தாயார் வர்க்கத்தின் மூலமாகவோ இல்லது உங்கள் பிள்ளைகளுக்காகவோ ஆகக்கூடிய சுபவிரயங்களாக இருக்கலாம். 4ஆம் வீட்டின் மூலமாக 4ஆம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமே மனத்துக்கு சந்தோஷப்படக்கூடிய நிகழ்வுகளாக இருக்குமே தவிர ஆகக்கூடிய செலவுகள் வீண் பெரிய செலவுகளாக இருக்காது என்பது தெளிவு. படிக்கின்ற மாணவ மாணவிகள் இல்லத்தில் இருந்தோ அல்லது கல்லூரிகளோ பள்ளிகளோ திறந்தால் அங்கே சென்று உங்களுடைய சாதனை பயணம் தொடரும். அதிலும் நீங்கள் மிக அற்புதமாகவும் மிக அபாரமாகவும் தேர்ச்சி பெறலாம். அதற்கு முக்கியமான காரணம் 4ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் 8லே மறைந்தாலும் 4ஆம் பார்வையாக புதனை பார்க்கின்ற காரணத்தினால் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியிலும் நீங்கள் சாதனை படைக்கலாம் என்பதே 4ஆம் வீட்டு பலன் மிக தெளிவாக தெரிகின்றது. ஒரு சிலருக்கு எதிர்கால திட்டங்கள், புதிய இடத்திற்கு மாறுவதும் வாகனங்களை வாங்குவதும் போன்ற எதிர்கால நிகழ்வுகளுக்கெல்லாம் அஸ்திவாரமாக உங்களுடைய எண்ணங்கள் ஈடேற ஆரம்பிக்கும் என்பதே 4ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்ற உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 5 கூடியவர் கிட்டத்தட்ட மாதம் முழுக்க கடைசி வரை 5 கூடிய குரு பகவான் 6லே மறைந்து நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கின்றார். 1000 தான் இருந்தாலும் அவர் 5 கூடியவர் 6லே மறைவது ஒரு சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். உங்களுடைய நீண்டகால கனவுகள், ஆசைகள், திட்டங்கள் எல்லாம் நிறைவேறும் மாதிரி இருக்குமே தவிர முழுமையாக நிறைவேறாது. ஜாதக தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு நிச்சயமாக பிள்ளைகளை பற்றியோ பிள்ளைகளுடைய வளர்ச்சிகளை பற்றியோ அவருடைய எதிர்காலத்தை பற்றியோ கவலைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு பிள்ளைகளால் வீண் விரை செலவுகளும் கஷ்டங்களும் வரும், விரோதங்களும் வரும். ஒரு சிலருக்கு வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு வேதனைகளும் இருக்கும் என்பது உண்மை. அதே வேளையில் அந்த குரு பகவான் வாங்குகின்ற சாரம் உங்களுடைய ராசிநாதனுடைய சாரம், அதாவது சூரியனுடைய சாரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் வாங்கி அவரே உங்கள் ராசிநாதனை பார்ப்பதனால் தசாபுத்தி சாதகமாக இருப்பவர்களுக்கு பிள்ளைகள் மூலமாக பல வெற்றிகளும் நல்ல பெயர்களும் கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும். அதனால் மனமகிழும் அடையும். நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். தசாப்தி சரியில்லாதவர்களுக்கு 5 கூடியவர் 6லே சென்றதனால் எல்லா விதமான கவலைகளும் மனக்கவலைகளும் துயரங்களும் பிள்ளைகளை பற்றி இருக்கும். பிள்ளைகளால் வீண் வீரிய செலவுகளும் அசிங்கம் அவமானங்களும் கூட வரலாம். ஆனால் தசாபதி சாதகமாக இருப்பவர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனுடைய சாரத்தை வாங்கி உங்களுடைய ராசிநாதனையே பார்க்கப்படுவதால் பிள்ளைகளால் எல்லா விதமான மகிழ்ச்சிகளும் உங்களுடைய எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறும். பணம் வருவதற்குள்ள வாய்ப்புகளும் தொழில் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய சந்தர்ப்பங்களும் கூடி வரும் என்பது உண்மை. இதுவும் நடக்கும், அதுவும் நடக்கும். அதே வேளையில் மகரத்தில் இருக்கின்ற குரு பகவான் தனுசுக்கே ஆட்சி பெறுவதனால் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு கூட கூடுதலான நன்மைகள் நடைபெறும். தசாபுத்தி சாதகமாக இருப்பவர்களுக்கு மிக பெரிய அளவில் வெற்றியும் எண்ணங்களும் கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறும். அவர் 5லே வந்து உங்களுடைய ராசியை பார்ப்பார். 11ல் இருக்கின்ற புதன் சூரிய பகவானை பார்க்கின்ற காரணத்தினால் மிக பெரிய அளவிலே மாத கடைசியில் அதிர்ஷ்டம் உங்களை தேடும். உங்கள் எண்ணங்களும் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் மிக பெரிய அளவிலே செல்லும் என்பது கட்டாயம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 6 கூடியவர் 6லே இருக்கின்றார்.
6 சனி பகவான் 6 இருப்பது சிறப்பு தான். வம்பு வழக்குகள், நோய்கள், நொடிகள், கண் திருஷ்டிகள், போராமைகள் என்று பல காலங்களாக உங்கள் மனதை வாட்டிக் கொண்டிருந்தால் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் படிப்படியாக உங்களை விட்டு விலகக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடி வரும் என்பது உண்மை. அதே வேளையில் கடன் இருந்தாலும் கடன் அடைபடுவதற்கு வரக்கூடிய காலகட்டங்களிலே உங்களுக்கு வழிபிறக்கும் என்பதே 6ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு தெளிவாக உணர்த்துகின்றது. உங்களுடைய ராசிக்கு 7 சனி பகவான் ஆகின்றார். அவர் 6 இருக்கின்றார். ஆரம்பத்திலே செவ்வாய் பகவான் 7 இருக்கின்றார். சனி பகவான் 6 இருந்தாலும் ஆணாக இருந்தால் பெண்ணை, பெண்ணாக இருந்தால் ஆணையும் குறிக்கக்கூடிய சுக்கிர பகவான் 7ஆம் வீட்டு அதிபதிக்கு 5-9 இருப்பதனால் கணவன் மனைவிக்குள் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் இருக்காது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்பாக நீங்கள் இருப்பீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். பணம் இருக்கிறதோ பணம் இல்லையோ, வேலை இருக்கிறதோ இல்லையோ, மகிழ்ச்சிக்கு எந்த விதமான குறையும் இருக்காது. ஆனால் கணவன் வகையிலையோ அல்லது மனைவி வகையிலையோ ஒரு சில செலவுகள் ஏற்படலாம். வெளியூர்களுக்கோ வெளியே செல்லக்கூடிய வாய்ப்புகளும் பயணங்களும் ஏற்படும். ஆனால் சூழ்நிலை சரியில்லாததனால் பயணங்கள் இல்லை என்றால் போன் வழியாக நல்ல தகவல்களும் உங்கள் மனதை குளிரக்கூடிய சந்தர்ப்பங்களும் ஏற்படும் என்பது 7ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு தெளிவாக உணர்த்துகின்றது. உங்களுடைய ராசிக்கு 8 குரு பகவான் ஆகின்றார். அவர் 6 மறைந்து நீச்சபங்க ராஜயோகம் ஆகின்றார். 8 6 மறைவதனால் 8ஆம் இடத்துக்கு கெட்ட பலன்கள், அசிங்கம், அவமானம், விபத்து, உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வீணாக போகக்கூடிய எல்லா விதமான மைனஸ் பாயிண்ட்களும் இருக்கின்ற இடம் தெரியாமல் போய்விடும் என்பதே அதனுடைய அர்த்தமாகும். உங்களுடைய ராசிக்கு 9 ஆரம்பத்தில் 7 இருக்கின்றார். 9ஆம் வீட்டிற்கு 11 இருந்து உங்களுடைய ராசியையும் ஆரம்பத்தில் உங்கள் ராசிநாதனான சூரிய பகவானை பார்ப்பதனால் 9ஆம் வீட்டு பலன் சகல விதத்திலும் வெற்றியை தரும். குறிப்பாக தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். கோவில்களெல்லாம் திறக்கவில்லை என்றாலும் நீங்கள் மனதார உங்கள் வீட்டிலே இருந்து பிரார்த்தனை செய்தால் நீங்கள் வணங்குகின்ற தெய்வம் நிச்சயமாக உங்களை கவலைகளையும் எதிர்கால பயத்தையும் போக்கி நிச்சயமாக குலதெய்வத்தின் அருள் மூலமாகவும் உங்கள் முன்னோர்கள் மூலமாகவும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளையும் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் எதிர்காலத்தில் கட்டாயம் கொடுக்கும் என்பதே அதனுடைய உண்மை. குறிப்பாக தந்தையின் வழியிலோ தந்தை உறவுகள் மூலமாகவும் எல்லா விதமான உதவிகளும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் கேட்காதே அவர்கள் கட்டாயம் உதவி செய்வார்கள் என்பதும் தெளிவு. ஆனால் 18ஆம் தேதிக்கு பிறகு 7 இருக்கின்ற செவ்வாய் பகவான் 8 மறைவார். 9ஆம் வீட்டிற்கு 12 மறைவார். 6 இருக்கின்ற சனி பகவான் பார்வையில் வாங்குவார். 18ஆம் தேதிக்கு பிறகு தந்தையோ மூலமாகவோ தந்தையினுடைய உறவுகள் மூலமாக வீண் வேறிய செலவுகள் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்பு உள்ளது. அந்த காலகட்டத்தில் ஏதாவது கசப்புகள் வந்தாலும் உங்களை தேடியே வரலாம். அப்போது நீங்கள் அமைதியாக விட்டுக் கொடுத்து சென்றால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இல்லை என்றால் தேவையில்லாமல் வம்பு வழக்குகளில் நீங்கள் அவர்களிடத்தில் நீங்கள் மாட்டிக்கொள்ளலாம். இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் நீங்குவதற்கு உங்கள் இல்லத்திலிருந்தே நீங்கள் விரும்புகின்ற தெய்வத்தையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபடுவதுதான் பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்கு வழியாகும். குறிப்பாக தந்தையிடத்திலும் தந்தை உறவுகளிடத்திலும் இருந்து தப்பிப்பதற்கு வழியாகும். உங்களுடைய ராசிக்கு 10 சுக்கிர பகவான் ஆகின்றார். அவர் 10 ஆட்சி பெற்று உங்கள் ராசிநாதன் உடன் இருப்பதினாலும் யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயினுடைய பார்வையும் மற்றொரு யோகாதிபதியினுடைய குருவினுடைய பார்வையும் 10ஆம் வீட்டிற்கும் 10ஆம் வீட்டு அதிபதிக்கும் படுவதனால் நிச்சயமாக நல்ல முன்னேற்றமான விஷயம் 10ஆம் வீட்டின் மூலமாக கிடைக்கும். வேலை இருக்கிறதோ இல்லையோ தொழிலுக்கு எந்த விதமான பணத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. உங்கள் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவத்துக்கு பிரச்சனை இருக்காது. வீட்டிலே இருந்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக தொழிலிலே பல மடங்கு நீங்கள் லாபத்தை எண்ணலாம். ஒரு சில இடத்தில் தளர்வுகள் உள்ளதால் அந்த இடத்திலே புதிதாக தொழிலை தொடங்குவதற்கு மளமளவென்று முன்னேற்றமான பாதையில் போகும். சிறிய தொழில் முதல் பெரிய தொழில் வரை இருப்பவர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய ஆசைகள், கனவுகளும், வளர்ச்சிகளும் நிச்சயமாக மிக பெரிய அளவில் வெற்றி பாதையில் கட்டாயம் செல்லும் என்பதை 10ஆம் வீட்டு பலன் மிக மிக தெளிவாக உணர்த்துகிறது. காரணம் 10 இருப்பதினாலும் 9 சம்பந்தப்படுவதனால் வேலை செய்பவர்களோ அல்லது சொந்த தொழில் செய்பவர்களோ நிச்சயமாக வளர்ச்சி நோக்கி நீங்கள் செல்லலாம் என்பது உண்மை. அது மட்டுமல்லாமல் தர்ம கர்மா யோகம் இருப்பதினால் அது மிக பெரிய அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்கள் தொழிலில் நிச்சயமாக வளர்ச்சியை காணும் என்பதே 10ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்ற விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு 11 புதன் பகவான் ஆகின்றார். 11 11 ஆட்சி பெற்றிருப்பதனால் நிச்சயமாக மிக பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். தனவரவாக இருக்கட்டும், அதிர்ஷ்டமாக இருக்கட்டும், பயணங்களாக இருக்கட்டும், ஒரு சில குடும்ப மனைவியோ பிள்ளைகள் நண்பர்கள் வகையில் எல்லா வகையிலும் நீங்கள் நினைத்தபடி நினைக்கக்கூடிய காலகட்டம் தான். குறிப்பாக மாத கடைசியிலே குரு பகவான் 5 இருந்து 11ஆம் வீட்டையும் 11 புதன் பகவானையும் பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் எண்ணியபடி நடக்கும். குறிப்பாக நண்பர்கள் மூலமாகவும் மூத்த சகோதரர் மூலமாகவும் எல்லா விதமான நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு எதிரிகள் யாராக இருந்தால் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பிடிக்காதவர்கள் இருந்தால் கூட அவர்கள் கூட இருக்கின்ற இடம் தெரியாமல் போய்விடுவார்கள் அல்லது அவர்களே ஒதுங்கி போய்விடுவார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான கிரக அமைப்பு தான் 11ஆம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு இருக்கின்றது. அதை நீங்கள் சரியான முறையில் வெற்றியை அதிகப்படுத்திக் கொண்டால் கூடுதலான நன்மைகளும் தனப்பிராப்தியும் கட்டாயம் வரும் என்பதே 11ஆம் வீட்டின் பலன் மிக தெளிவாக உங்களுக்கு உணர்த்துகிறது. உங்களுடைய ராசிக்கு 12 சந்திர பகவான் ஆகின்றார். அவர் 4 கிரகம். அவர் ஆரம்பத்திலே 3 இருக்கின்றார். 12ஆம் வீட்டை சனியும் குருவும் பார்ப்பதினால் ஒரு சில வீண் விரைய செலவுகளும்
தேவையற்ற செலவுகளும் வரும். அந்த செலவுகளை நீங்கள் கட்டாயம் தேவையில்லாமல் செலவுகளை தவிர்த்து விட வேண்டும். பண விஷயத்தில் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு பயணங்கள் மூலமாக நெருக்கடி வரும். கட்டாயம் அந்த பயணம் நல்ல பயணமாக இருக்கலாம், துக்க பயணமாக இருக்கலாம், போய்தான் ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் வரும். தேவையானது மட்டும் இருந்தால் நீங்கள் செல்லலாம், இல்லை என்றால் ஏதாவது காரணம் கூறி நீங்கள் தள்ளி வைக்கலாம். அது உங்களுக்கு எல்லா விதமும் நன்மையை தரும் என்பதே 12ஆம் வீட்டு பலனும் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்றது. ஆக ஒட்டுமொத்தமாக சிம்மராசிக்கு ஜூன் மாத பலன்கள் ஒரு வெற்றி மாதமாகவும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவே அமையும். வேலை இருந்தாலும் பணம் இருந்தாலும் மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் ஒரு குறைவு இருக்காது என்பதே சிம்மராசிக்கு ஜூன் மாத பலன்கள் தெரிவிக்கின்ற உண்மையாகும். இப்பொழுது நாம் தெய்வ வழிபாட்டின் உண்டான பரிகாரத்தை பார்ப்போம். முதலில் பிள்ளையார்பட்டி விநாயகரை வைத்து வீட்டிலே படத்தை வைத்து முதலில் அவர் வணங்கவும். இன்றைய காலகட்டத்தில் கோவில்கள் திறக்கவில்லை. ஒரு கால் திறந்தாலும் அதிக மக்கள் COVID-19 காரணமாக மக்கள் வராது கூட இருப்பார்கள். ஆனால் கோவில் திறந்தாலும் சரி திறக்கவிட்டாலும் சரி நீங்கள் வீட்டில் இருந்தே அவரவர் புலவழக்கப்படி தெய்வ வழிபாடு செய்யலாம். பொதுவாக எல்லோருக்கும் விடிய காலையில் சூரிய உதயத்திற்கு முன்னால் எழுந்து குளித்துவிட்டு சூரிய நமஸ்காரம் செய்யவும். உங்கள் பூஜை அறையில் உங்களுடைய புலவழக்கப்படி நீங்கள் என்ன தெய்வ வழிபாடு செய்கிறீர்களோ அதை செய்துவிட்டு மனதால் உங்கள் குலதெய்வத்தினுடைய வழிபாட்டையும் விஷ்ணு சகஸ்ரநாமமும் அல்லது கந்தசஷ்டி கவசமும் கட்டாயம் பாராயணம் செய்யுங்கள். ராம மந்திரமோ சிவ மந்திரமோ 108 தடவை எழுதுவதோ அல்லது மனதிற்குள் தியானம் செய்வதோ செய்தால் மிக பெரிய தெய்வ சக்தியுடைய பரிகாரமாகும். இதை செய்து வந்தாலே மிக பெரிய நல்ல பலன்களை கட்டாயம் நாம் எதிர்பார்க்கலாம் என்பதே உண்மையாகும்.